வெல்கம் டு டைலோடெக் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து ஒரு சூப்பரான ஒரு கிரேப் சில்க் சாரிக்கு வந்து ஒரு அழகான ப்ளவுஸ் டிசைன் வந்து நம்ம தைக்க போகிறோம். இது வந்து பேக் மட்டும் நான் தனியாக லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு நெக்கோட அகலமோ நெக்கோட லென்த்து வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தரோட ப்ளவுஸ் மாடல் வந்து மாறும், அதனால் அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நார்மலாக வந்து மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ரவுண்ட் நெக் வந்து மார்க் பண்ணுறேன். இது கொஞ்சம் கீழே வந்து கொஞ்சம் அகலமாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வர மாதிரி வந்து இந்த ரவுண்ட் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து நான் உங்களுக்காக தச்சு போடுறேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ சைடில் வந்து அந்த சென்டரோட சேர்த்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் பண்ணிவிட்டு தனித்தனி பிட்டு வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த லைனிங் கிளாத்தை ரைட் சைடில் ஒரு பிட்டும் லெஃப்ட் சைடில் ஒரு பிட்டும் தனித்தனியாக நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து நெக்கு வரைக்கும் வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இந்த டிசைன் வந்து நிறைய பேர் வந்து விரும்புகிறாங்க. ஆனால் இது வந்து எப்படி தைக்கணும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் யோசிக்கிறீங்க. நீங்கள் இப்போ தான் டைலரிங் போகிறதா இருந்தாலும் இந்த மாதிரி டிசைன் வந்து தச்சு ட்ரை பண்ணுங்கள். நான் இது வந்து ஒன் சைடு வந்து தச்சு எடுத்துக்கிட்டேன், இன்னொரு சைடு வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம். நம்ம எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி வந்து நம்ம தச்சு விட்டுக்கலாம். ரெண்டு சைடுமே வந்து நான் தச்சுட்டு எக்ஸ்ட்ரா வர அந்த ப்ளவுஸ் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், திருப்பி எடுத்துக்கிட்டு நான் வந்து இந்த நெக்கு ஓரத்தில் வந்து ஒரு கைடு அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இது வந்து நார்மலாக வந்து நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம ஒன் சைட் பீட்ஸ் வந்து வைக்க போகிறோம், லேஸ் வைக்க போகிறோம், டிசைன்லாம் பண்ண போகிறோம். அதனால் வந்து நார்மலாகவே வந்து தச்சுட்டு திருப்பி எடுத்துக்கலாம். நம்ம திருப்பும்போது உள்ள கிளாத்தெல்லாம் வந்து நிறைய உள்ளே இருக்காத மாதிரி நிறைய எடுத்து வெளியில் எடுத்து விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா உள்ள கிளாத் இருந்ததுன்னா நம்ம எந்த ஷேப் கட் பண்ணி திருப்புறோமோ அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு வராது. அதனால் கிளாத்தெல்லாம் வந்து உள்ளே இல்லாத மாதிரி எடுத்து விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒன் சைடு நெக் வரைக்கும் தச்சுக்கிட்டேன். இப்போ லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். கீழே வந்து சின்ன பார்டர் இருக்குது, நான் அந்த பார்டர் வந்து அப்படியே விட்டுருக்கேன் கீழே இடுப்புக்காக. இப்போ இதே மாதிரி வந்து இன்னொரு சைடும் அந்த எக்ஸ்ட்ரா வர ப்ளவுஸ் கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம திருப்பிட்டு எக்ஸ்ட்ரா வர ப்ளவுஸ் கிளாத் கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி எடுத்துக்கிட்டு அதே மாதிரி வந்து நெக் ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். உள்ளே இருக்கிற கிளாத்தெல்லாம் வந்து நல்லா எடுத்து விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போ நெக்குக்கு தையல் போட்டாச்சு. இப்போ ரெண்டு சைடு பிட்டும் வந்து நம்ம தனித்தனியாக வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நான் கோல்டு கலரில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு 2 இன்ச் அளவுக்கு அகலமும் 2 இன்ச் அளவுக்கு லென்த்து வர மாதிரி இந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு முக்கோணம் மாதிரி மடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை வந்து ரெண்டாக இன்னொரு லேயர் வந்து நம்ம மடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு முக்கோணம் மாதிரி டிசைன் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நீட்டாக வந்து ஒரு முக்கோணம் சமோசா மாதிரி நீட்டாக ரெடி ஆகிருக்கு. இதே மாதிரி வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெடி பண்ணி நான் அந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத்தெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நம்ம அந்த ப்ளவுஸ் நெக்கு தச்சுருக்கோம் பாருங்கள், அந்த நெக்குக்கு பக்கத்தில் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு கைடு அளவுக்கு கேப் விட்டு அதுக்கப்புறமா அந்த நெக்கு ஓரமாக வந்து ஒன்றா வச்சுட்டு தையல் போட்டுக்கிட்டு வரலாம். இது ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒன் சைடு ஃபுல்லாக வந்து வச்சு தையல் போட்டுக்கலாம். இது தையல் போடுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்லேயே வந்து நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நடுவில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் அந்த டிசைன் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தைக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து வச்சு தைச்சிக்கோங்க. இது பிகினர்ஸோட கற்றுக்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நல்லா புரிகிற மாதிரி வந்து சொல்லி கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த வீடியோவை பார்த்துட்டு தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் சைடு வந்து நம்ம தச்சுருக்கோம், இன்னொரு சைடு வந்து அந்த நெக்கு வரைக்கும் வந்து தச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த நெக்கு வரைக்கும் தச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் ஒன் சைட் கைடு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒன் சைட் கைடை வந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நார்மலாகவே வந்து நம்ம ஒன் சைட் பீட்ஸ் லேஸ் வந்து தைக்க போகிறோம். அந்த ஒன் சைட் பீட்ஸ் லேஸ் தைக்கும்போது நம்ம இந்த மாதிரி கைடு மாற்றிட்டு தைச்சாதான் அது வந்து அந்த பீட்ஸ்க்கு மேலே
அந்த கைடு போகாமல் அந்த பீட்ஸும் உடையாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம கைடு மாற்றாமல் நம்ம அப்படியே தைச்சோன்னா அந்த பீட்ஸ் எல்லாம் வந்து உடஞ்சிரும். அந்த கைடு மேலே வந்து பீட்ஸ் படும். அப்போ வந்து பீட்ஸ் எல்லாமே உடஞ்சிரும், பார்க்க நல்லா இருக்காது. இப்போ அந்த லேஸும் வந்து நம்ம வைக்கிறதுல வந்து யூஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து ஒன் சைட் கைடு மாற்றிட்டு நீங்கள் அந்த நெக்கு ஓரமாகவே இதே மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. நம்ம அந்த லேஸ் வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு நான் தச்சிருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து ஒன் சைடு 2 சைடுமே வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டேன். தச்சு எடுத்துகிட்டு இப்போ அதுக்கு மேலே முக்கோணம் மாதிரி மடித்து வச்சுருக்கோம் பாருங்கள். அதுக்கு மேலே வந்து நான் பிங்க் கலரும் கோல்டு கலரும் கலந்த மாதிரி வந்து லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த லேஸை வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி வந்து அந்த லேஸ் மேலே வச்சு நம்ம தையல் போடலாம். நம்ம பொறுமையாக தச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஒன் சைட் கைடு தான் நான் போட்டு அப்படியே தச்சிட்ருக்கேன். ஏன்னா இன்னொரு சைடு நம்ம தைக்கும்போது அந்த பீட்ஸ் மேலே படுன்றதுனால நான் கைடு மாற்றாமல் அப்படியே வந்து லேஸ் வச்சு தச்சிட்ருக்கேன். இப்போ இன்னொரு சைடும் வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி. இப்போ 2 சைடுமே வந்து நம்ம அந்த லேஸ் வச்சு தச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ 2 பிட்டுமே நம்ம தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள். அதை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீழே வந்து ஈவனாக வர்ற மாதிரி வச்சுட்டு மேலே இருக்கிற அந்த நெக்கையும் வந்து வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். கீழே வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ மேலேயும் வந்து அதே மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப் வந்து வர்ற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக வந்து நம்ம ஸ்ட்ராங்காக குறுக்கடிச்சிக்கலாம். இப்போ இந்த டிசைன் வந்து நம்ம தச்சு முடிச்சிருக்கோம். ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் அதே மாதிரி வந்து அந்த பீட்ஸ் லேஸ் வச்சு நம்ம எப்படி தைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். இப்போ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கூட இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த பீட்ஸ் லேஸ் வந்து எப்படி வைக்கிறதுன்னு தெரியாது. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட கற்றுக்கிற அளவுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப நீட்டாகவும் இந்த டிசைன் வந்து நம்ம தச்சுருக்கோம். நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.